இப்ப சொன்னீங்க பேய், பிசாசுன்னுட்டு. ம். பேய் அப்படிங்கிறது என்ன? ஓகே, பிசாசு அப்படிங்கிறது என்ன? ஓகே. பேய்ன்றது வந்துட்டு பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க வந்து இறந்து போறாங்க. அவங்க இறந்து போன அப்புறம், அவங்களோட இதுதான் ஆத்மா தான் வந்துட்டு சிலப்போ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயி செத்து போலாம். இல்லாட்டி வந்துட்டு சூசைட் பண்ணியிருக்கலாம். இல்ல துர்மரணம் மாரி ஏதாச்சும் ஆயிருந்தா, அவங்க வந்துட்டு பேயா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு ஆயுள் இருக்கும். அந்த ஆயுளுக்கு முன்னாடியே இறந்து போறவங்க வந்துட்டு பேயா அலைவாங்கன்னு சொல்வாங்க. இப்ப வந்துட்டு வேற வந்துட்டு நீங்க சொல்லணும்னா, அ ஈவில் ஃபோர்ஸஸ் இருக்கு. சரிங்களா? பூதம். ம். பூதம்ன்ற வந்துட்டு பொதுவா சொல்றது. அதுல வந்துட்டு என்னெல்லாம் அடங்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, அ ராட்சசம், ஓகேங்களா? டெவில், டெமன், அப்புறம் வந்துட்டு தாந்திரிகமான விஷயங்கள், லைக் மோகினி, அ அந்த மாரி எல்லாம் வந்துட்டு அதுல வரும். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க தாந்திரீகம், மாந்திரீகம் அப்படின்னுட்டு. ம். இது வந்து நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுதா? முக்கியமா இந்த அமானுஷ்யத்துல? தாந்திரிகம்ன்றது வந்துட்டு, நம்ம மனச வந்துட்டு கட்டுப்படுறதுக்காக தான் வந்துட்டு மெயினா யூஸ் பண்றது. அத வந்துட்டு சில பேர் வந்து துர்ப்பிரயோகம் பண்றாங்க. அதனால தான் அதுக்கு வந்துட்டு ஒரு அவப்பெயர் இருக்கு. அது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, தாந்திரிகம் வந்துட்டு மாந்திரிகத்தோட அட்வான்ஸ் வெர்ஷன். ஓஹோ! அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சுப்ரீம் பவர் நம்பளுக்கு கிடைக்கிறதுக்கு, நம்மளோட ஸ்பிரிச்சுவலா கடவுள வந்துட்டு கனெக்ட் பண்றதுக்கு, அதே மாரி யந்திரங்கள் வச்சு பூஜை பண்றதுக்கு, அதுதான் வந்துட்டு தாந்திரிகம். அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அத வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு இந்த ரீசன்க்காக சில பேர் மிஸ்யூஸ் பண்றனால, அதுக்கு ஒரு கெட்ட பெயரு இருக்கு. மத்தபடி அ இது வந்து தாந்திரிகம்ன்றது வந்துட்டு, இட் இஸ் அ வெரி, வெரி பவர்ஃபுல் வே ஆஃப் தேன் எஸ், எஸ். மாந்திரீகம். மாந்திரிகத்தோட அட்வான்ஸ் வெர்ஷன் சொல்லலாம். ஓகே. ம். மாந்திரிகம்ன்றது வந்துட்டு நீங்க பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மந்திரம் சொல்றது, ஜெபம் பூஜை பண்றது, பண்றது, பூஜைகள். யாகம் பண்றது. தாந்திரிகம்ன்றது வந்துட்டு அதுக்கும் மேல. நம்ம சுப்ரீமா கனெக்ட் பண்றதுக்கு, நம்ப உடல் ரீதியா சுத்திகரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்பளுக்கு என்ன விஷயம் வேணுன்றத வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு, மனத வந்துட்டு ஒருமைப்படுத்துறது வந்துட்டு தாந்திரிகம்ல வந்துட்டு வருது.